ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லே வெளியாகிருக்கிற ஃபைட் ஆர் ஃப்ளைட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் லூகாஸ் ரேஸ். இவர் ஒரு முன்னாள் சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்த நபர் தான். ஆனால் இவர் போதாத நேரம் இப்போ பேங்காக்கில் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ இவருக்கு முன்னாள் பார்ட்னராக ஒரு லேடி கேத்ரின் பிரெண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா இவரோட இப்போ இல்லை. இப்போ அந்த அம்மாவுடைய டீமுக்கு த கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கை தேர்ந்த ஹேக்கர் ஒரு பயபுள்ள இருக்குது. அந்த பயபுள்ள தன்னுடைய ஹேக்கிங் திறமைனால் சரிச்சு விட்ட சாம்ராஜ்யங்களே பல. அதனால் எல்லா நாடுகளும் அந்த கதாபாத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருடைய கையிலையும் சிக்கிறதுக்குள்ள அந்த கோஸ்ட்டை நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் அந்த அம்மா இறங்குறாங்க. யார்? கேத்ரின் பிரெண்ட். இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் தான் இன்றைக்கி அந்த கோஸ்ட்டு ட்ராவல் பண்ணுது அப்படின்னு. அப்போ நம்மால் யாராவது ஒருத்தனை அந்த ஃப்ளைட்டில் அனுப்புங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கோஸ்ட்டை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்கனவே ஃப்ளைட்டு ஃபுல்லாக ஆள் வேறு வேறு கண்ட்ரிலேருந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் சிதைச்சி விட்டாலும் பரவாயில்ல, கவலை இல்லை, நாங்கள் எதுவாக இருந்தாலும் பின்னாடி லீகலாக ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த கோஸ்ட்டை மட்டும் பக்காவாக உயிரோடு நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தரையிறக்கிறணும். இந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்கிறதுக்கு எவனா ஆள் இருக்கா பாரு அப்படின்னா எவனுமே கிடையாது. இவங்க போதாத நேரம். இப்போ அந்த பிரெண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இருந்து இந்த பயவுலேட்டாக நான் பேசணும், என் தாய் எழுத்து அப்படின்னு நேராக நம்ம கதாநாயகனுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு, நீ எந்த சம்பவத்தினால இப்போ ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட்லேருந்து மொத்தமாக நான் தூக்கிடுறேன். நீ மாட்டுக்கு இனிமேல் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பிரதியுபகாரமாக நீ ஒன்று பண்ண வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த சம்பவத்தை அவர்கிட்ட விளக்குது இந்த அம்மா. இப்போ சரி, ஓகே, இப்படி ஒரு டாஸ்க் எடுத்து முதல்ல ஆக்சுவலி அவருக்கு பெருசாக அதில் விருப்பம் கிடையாது. இருந்தாலும் சரி ரைட்டு, இருக்கிற பழியெல்லாம் தூக்குறேங்குது இந்த அம்மா, ரைட்டு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு டாஸ்க்கை எடுத்துக்கிட்டு நம்மளால் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நடந்த அதிரி புதிரி சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படம் ஜேம்ஸ் மேடிகன் இயக்கின ஒரு படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லாஜிக் இல்லா மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம அகண்டா மாதிரி. ஆனால் போங்க சார், எவன் எங்கே ஏரில் பிறந்தா நமக்கு என்ன, எவனை வெட்டி சரிச்சா என்ன, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கதை போதா பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியிலே சேரக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் நீங்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் பெருசாக எது இருக்குதோ இல்லையோ, படம் போட்டு விட்டிங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல் நிற்காமல் ஜாலியாக போய்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அதுதான் சுவாரஸ்யம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 இல்லை 3 கதாபாத்திரங்கள் தான் நீங்கள் முக்கியமான கதாபாத்திரங்களாக சொல்லணும். ஒன்று ஜாஷ் ஹார்ட்னெட், அவர் தான் படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. சரித்ரா சந்திரன், அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேடி சகாஃப், அவங்க தான் கதாநாயகனுடைய முன்னாள் பார்ட்னர் அந்த கேத்ரின் பிரெண்ட், அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட்டு. இவங்க 3 பேர் தான் முக்கியமான கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த படம் நமக்கு பார்க்கும்போது 2023 கில் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஹிந்தி படம். அந்த படத்தை தான் இது வரைக்கும் இந்தியாவில் எடுக்கப்பட்ட படங்கள்லேயே தி மோஸ்ட் வைலண்ட் அண்ட் ப்ரூட்டல் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒன்று, அந்த படத்துடைய கதைக்களம் ஒரு ட்ரெயினில் நடக்கும். ட்ரெயினில் எவன்லாம் இருக்கிறானோ சும்மா ஆயிரக்கணக்கான பேரை நம்ம கதாநாயகன் வெட்டி வீசி அந்த ட்ரெயினையே கிட்டத்தட்ட சுடுகாடாக்கிடுவாப்புல. அது ட்ரெயின், இது ஃப்ளைட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். ஃப்ளைட்டில் சும்மா சரமாரியாக ஃப்ளைட்டில் சிக்கிறவன்லாம் வெட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு கதைக்களமாகத்தான், திரைக்கதையாகத்தான் இந்த படமும் அமைக்கப்பட்டிருக்கு. காட்சி அமைப்புகள்லாம் அப்படி தான் சும்மா வெட்டி வீசியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்கு, சவுண்ட் டிசைனிங்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த படத்துடைய உயிர்ப்பே அதனுடைய விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் தான். ஏன்னா ரத்தம் திரிக்க ஒரு படத்தை எடுத்திருக்காங்க ஃப்ளைட்டுக்குள்ளே. ஆனால் அதுலேயும் காமெடி அங்கங்கே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் கில்லோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. அது ஓவராலாகவே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர். அதுதான், அதில் காமெடி கிமெடிங்கிறதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. வெட்டி வீசுறது தான் படமே. இதில் அங்கங்கே காமெடி கலந்து தான் அந்த வெட்டி வீசுதல் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் அப்படிங்கிறது செக்ஷுவலாக எதுவுமே போர்ட்ரே பண்ணப்படலை. பட் நான் சொன்ன மாதிரி ரத்தம் திரிக்க ஒரு படம். கண்ணை குத்துறது, கண்ணை தோன்றுறது, வெட்டுறதுன்னு சரமாரியாக எடுத்திருக்காங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு 18+ தான் அப்படி தான் சொல்லணும். இல்லை UA 16+ அப்படி பார்க்கணும்னா பாருங்கள், அந்த லெவலுக்கு ஒரு படம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், படம் போட்டு விட்டா நீங்கள் பார்க்கணும், இல்லாட்டினா அது மட்டும் ஓடிடும். அந்த அளவுக்கு எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் லாஜிக்குங்கிறத மட்டும் தூக்கி ஓரமாக போட்டணும். என்ன சார் இது லாஜிக்கு அப்படிங்கிற அளவுக்கு இம்மி கூட லாஜிக் இருக்காது இந்த படத்தில். நினச்ச இடத்துல நிற்பாங்க, நினச்ச இடத்துல போவாங்க. இதெல்லாம் எப்படிங்க? இன்னுங்க 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பாஸ்போர்ட்டுங்கிறீங்க, அரை மணி நேரத்துக்குள்ளே பாஸ்போர்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறீங்க.
இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லாஜிக்குமே அந்த படத்தில் இருக்காது. அது நான் சொல்கிறத விட நீங்கள் பல காட்சிகள் பார்க்கும்போதே தெரியும் இம்மி கூட லாஜிக் இல்லைன்னு. மற்றபடி படம் செம்ம ஜாலியான ஒரு படம், அதுவும் ஆக்ஷன் கலந்த ஒரு படம். அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே இருக்கிறனால டெஃபினட்டாக தமிழ் டப்பிங் ரசிகர்களே கூட இந்த படம் பெருசாக விரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா சும்மா ஜாலியாக போட்டு விடுங்க, இந்த சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி ஒரு படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.